ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் கஸ்டம் டிஷர்ட் பிரிண்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஷர்ட் பிரிண்டிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஆர்வத்தில் 25,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிரிண்டர் வாங்கிட்டேன். இதுவே போதும், டிஷர்ட் பக்காவாக பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் அது அப்படி இல்லை. ரிசர்ச் பண்ணாமல் வெறும் யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸை பார்த்துட்டு வாங்கிட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சப்ளிமேஷன் பிரிண்டிங் எல்லா டிஷர்ட்டுக்கும் ஒர்க் ஆகாது, பாலிஸ்டர் டிஷர்ட்டுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சப்ளிமேஷன் பிரிண்டிங் என்ன, டிடிஎஃப் ஸ்டிக்கர்னு என்ன, டைரக்ட் கார்மெண்ட்னு என்ன, ஸ்க்ரீன் பிரிண்டிங்னு என்னன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்னோடய ப்ராசஸை கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். டிடிஎஃப் பிரிண்டிங்கை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிளைண்ட்டுக்கிட்ட டிசைன் அப்ரூவல் வாங்கிட்டு அந்த ஃபைலை டிடிஎஃப் ஸ்டோருக்கு வாட்ஸ்அப் ஆர் மெயில் பண்ணிடுவேன். அவங்க பிரிண்ட் பண்ணி கொரியரில் எனக்கு அனுப்பிச்சிடுவாங்க. டைம் இருந்துன்னா நானே போய் டேரெக்டாக வாங்கிட்டு ஹீட் ப்ரெஸ் மூலிமா அந்த ஸ்டிக்கரை டிஷர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை பேக் பண்ணி கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். அப்படி தான் போயிட்டுருக்கு. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் டிஷர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு டிடிஎஃப் அண்ட் சப்ளிமேஷன் ஸ்க்ரீன் பிரிண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் ஒரு நல்ல டிஷர்ட் பிரிண்டிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண பக்காவான டிஷர்ட்ஸு, குவாலிட்டி பேக்கேஜிங் மெட்டீரியல், தேங்க்யூ கார்டு, லேபிளு அதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. குட் குவாலிட்டியில் டிஷர்ட்ஸ் அண்ட் டிடிஎஃப் ஸ்டிக்கர்ஸு, பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸுக்கு பாலிபேக்ஸு அது அமேசான்லேயே கிடைக்கும். அப்புறம் பிரிண்ட் பண்ணுற டிஷர்ட்ஸை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்த போதும் ஒரு நல்ல பிராண்டை பில்ட் பண்ணலாம். தவறு செய்யாமல் பிஸ்னஸை கற்றுக்க முடியாது, ஆனால் மற்றவங்க செஞ்ச தவறுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டா நேரமும் பணமும் சேவ் ஆகும். இதை ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.